யார் அறிவாளி? இளைய தலைமுறையினரா, முதியவர்களா? இதுதான் அந்த கிராமத்திலே எழுந்த போட்டி. இளையோராகிய நாங்கள் தான் அறிவாளிகள் என்று அவர்கள் இடித்துரைக்க, இல்லை அந்த காலத்திய இளைஞராகிய நாங்கள் தான் என்று இவர்கள் இடித்துரைக்க, ஊரே ஒரு அறிவு போராட்ட களமாக மாறி கிடந்தது. அதை நிரூபிக்க ஊர்க்கூட்டம் கூட்டப்பட்டது. இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது. நமது ஊரில் உள்ள அறிவு மிகு இளைஞர் ஒருவரையும் முதியவர் ஒருவரையும் தேர்ந்தெடுப்போம். ஆளுக்கு ஒரு செடியை கையில் கொடுப்போம். செடியை யார் நன்றாக அறிவோடு வளர்க்கிறார்கள் என்று பார்ப்போம். அறிவார்ந்த இளைஞர் ஒருவரும் முதியவர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கையில் செடியை கொடுக்கப்பட்டார்கள். 3 மாதம் அவகாசமும் தரப்பட்டார்கள். செடியோடு இளைஞன் போனான். பதமான இடமாக தேர்ந்தெடுத்தான். ஆழ குழி தோண்டி அதிலே அந்த செடியை நட்டு வைத்தான். எருவும் போட்டான், உரமும் போட்டான், மறக்காமல் தண்ணீரும் விட்டான். கண்ணின் கரு மணிகளைப் போல இரவு பகல் என வெயில் காத்து காவல் காத்து பேணி வளர்த்தான். நிழல் தந்தான், வெயிலை காத்தான். அதுவும் மளமளவென்று தளதளவென்று வளர்ந்து வர ஒரே இளைஞனை பார்த்து மெச்சி தலையில் வைத்து கொண்டாடியது. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முதியவரோ பதமான இடமாக பார்க்கவில்லை. கரடு முரடான இடத்தையே தேர்ந்தெடுத்தார். ஆழ குழி தோண்டி அதிலே அந்த செடியை நடவில்லை. கொஞ்சமாகவே தோராயமாக தோண்டி நட்டு வைத்தார். பிறகு எருவும் உரமும் ஆரம்பத்தில் போட்டதுதான். பிறகு அதை கண்டுகொள்ளவே இல்லை. அனுதின இரவு பகல் பாதுகாப்பு, தண்ணீர் எல்லாம் அவர் எதுவும் செய்யவில்லை. நிழலும் காக்கவில்லை, வெயிலும் காக்கவில்லை. அப்படியே விட்டு விட்டார். ஆனால் அந்த செடியோ மளவென்றோ தளதளவென்றோ வளரவில்லை. மெல்ல மெல்லவே வளர்ந்தது. அவரை ஊரார் கரித்து கொட்டினார்கள், கொண்டாடவில்லை. 3ஆம் மாத இறுதியில் மழை காலமும் வெயில் காலமும் அடுத்தடுத்து வர, அதற்கடுத்து வந்து கொட்டியதே பார் பேய் மழை, பேய் காற்றோடு, சுழன்று வந்த சூறாவளியோடு, மின்னலும் இடியும் அடுத்தடுத்து வந்து மின்னிய மின்னலிடி யோசைகளோடு, ஆள்களையே அடித்து போட்ட அலைக்கழிப்போடு, அந்த ஆர்ப்பாட்ட இடி மின்னல் சூறாவளி மழையிலே தளதளவென்று மளவென்று வளர்ந்து நின்ற அந்த இளைஞனின் சின்ன செடி மரம் அந்தோ பரிதாபம் ஒடிந்து போனது. வேரோடு பிடுங்கி போனது. அடித்து செல்லப்பட்ட மழை நீரோடு பயணித்து இருந்த இடம் தெரியாமலேயே போனது. ஆனால் அந்த பளபளப்பற்று மளவென்று வளர்ந்து மினுக்காத அந்த முதியவரின் சின்ன செடி மரமோ தாக்கு பிடித்து கம்பீரமாக நின்றது. தலை கவிழ்ந்து நின்ற இளைஞர் பிற இளைஞர்களோடு வந்து முதியவரிடம் கேட்டார், உங்கள் செடி மட்டும் எப்படி இப்படி? விளக்கியது அந்த முதுமை. தம்பி, நீ எல்லாவற்றையும் கொடுத்தாய், அது சுகமாகத்தான் வளர்ந்தது. ஆனால் விட வேண்டிய ஆழமான வேர்கள் அது விடவில்லை. நானோ போதுமான தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆனால் காற்று வெயிலில் இருந்து அதை காப்பாற்றவில்லை. கதறவிட்டேன், அலறவிட்டேன், காய விட்டேன். அது தனது தண்டுகளை பலமாக்கி கொண்டு வளர்ந்தது, வளர்ந்து நின்றது, புயலையும் தாங்கியது. முடிவாக முடித்தார் அந்த முதியவர் புன்னகையுடன். இளையோராகிய உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் நட்ட செடி போல்தானே இருக்கிறது, கவனித்தீர்களா? உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சவால்களையே சந்திக்கவில்லை என்றால் உங்களது ஆணிவேர் வாழ்க்கை ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதானே அர்த்தம். சவால்கள் இன்றி சாகசம் ஏது? நிலை பெறு தன்மை ஏது? இல் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை சவால் இடம் மாற்றி போடு. இல் வாசல் வந்துவிடும். நினைவிருக்கட்டும் சொந்தங்களே, விதைகள் தகுந்த இடத்தை தேடி அலைந்து புதைந்து முளைப்பதில்லை. கிடைத்த இடத்தில் தான் புதைந்து மும்முரமாக முளை விடுகிறது, ஓங்கி வளருகிறது.